வெல்கம் பேக் டு நஃபாஷாஸ் கிச்சன். இன்னைக்கு நஃபாஷா கிச்சன்ல என்ன ரெசிபினா கிரில்டு பெப்பர் ப்ரான் ரெசிபி தான். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட் 150 கிராம் ப்ரானை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். இங்கே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். சாதா மிளகாத்தூள் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப. இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ப்ரான் எல்லாத்தையுமே மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அதை மேரினேட் பண்ணி செப்பரேட் பண்ணி வச்சிடணும். ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆயிலை அந்த பேன்ல நல்லா ஹீட் ஆகுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கணும். பேன் ஹீட் ஆச்சு. இப்போ மேரினேட் பண்ண ப்ரான்ஸை அந்த கிரில் பேன்ல 1 by 1 போட்டுடணும். எல்லா ப்ரான்ஸையுமே அதே மாதிரி செப்பரேட் பண்ணி 1 by 1 அந்த பேன் ஃபுல்லா ப்ரானை 3 to 4 மினிட்ஸ் நல்லா கிரில் ஆகுற வரைக்கும் அதை திருப்பி போடக்கூடாது. உடனே திருப்பி போட்டுட்டா அந்த கிரேவி எல்லாம் பேனோட கோட் ஆகாம செப்பரேட் ஆயிடும். ஸோ 3 to 4 மினிட்ஸ் அது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா கிரில் ஆயிடுச்சு. இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியான கிரில்டு பெப்பர் ப்ரான் ரெசிபி ரெடி. நஃபாஷா கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.